ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையில புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அல்லேலூயா. இங்க இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, அற்புதங்களை பார்த்த ஜனங்க, ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அது நன்றாக நமக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவர்களை மிகவும் ஒடுக்கினான பார்வோன் அவங்க ஜீவனையை கசப்பாக்கினார்கள். அப்படிதானே வசனம் சொல்லுது. இவ்வளோ வேதனைப்பட்ட ஜனத்தை கர்த்தர் மோசே மூலமாய் பார்வோனுக்கு விரோதமாய் அற்புத அடையாளங்களை காண்பித்து அவளை அற்புதமாக விடுதலையாக்கி கொண்டு வராரு. இங்கே ஸ்ரீமனாந்தரத்தை கடந்து ரெவித்தீமுக்கு வந்த உடனே அங்கே தண்ணீர் இல்லை. ஆனால் இந்த ஜனங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா? நான் ஏன் எங்களை கொண்டு வந்து, நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே, எகிப்திலேருந்து ஏன் எங்களை கொண்டு வந்து. நிறைய நேரம் நம்மளும் இப்படி தான் என்ன பண்ணாக்கா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் மறந்து போயிடுவோம். அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி கர்த்தர்களை விடுதலையாக்கி அங்கே சுயாதீனத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அங்கே தண்ணீர் கொஞ்சம் இல்லாதனால என்ன ஆச்சுனாக்கா, இங்கே முறுமுறுக்கிறாங்க, கல்லெறிய பார்க்குறாங்க, பயங்கரமான காரியத்தை நடக்கிறத பார்க்குறோம். தேவ பிள்ளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆமே, ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி காரியம் வரணும், அப்படி ஏன் இதெல்லாம் பிரச்சனை வரணும் கேள்வியோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவத்தில் கேள்வி கேட்க நமக்கு தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கி ஜீவனோடு இருக்குன்னா கர்த்தர் செய்த கிருபை தானே. இன்றைக்கி எத்தனை பேருக்கு மரணங்கள் பயங்கரமாக இருக்குல்ல. காலையில் பொழுது எழுது அடுத்த மதியான வேலைக்குள்ளே இருக்க முடியல. மனுஷனுடைய நாட்கள் புல்லு கோப்பாக இருக்குது. காலை மலர்ந்து மாலை மறைந்து போகிறான். ஆனால் நாம் பாருங்கள், அதுக்கெல்லாம் ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், படிப்பை கொடுத்துருக்கிறார், வேலைகளை கொடுத்துருக்கிறார், எத்தனையோ காரியங்களை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை எதில் குறைப்பட்டிருக்கீங்க? இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தர் விடுவித்து கொண்டு தண்ணி இல்லைன்னு அவங்க ஆண்டவர் ஒரு கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். தேவப்பிள்ளையில் ஆனால் உடனே முறுமுறுக்கிறாங்க, கல்லெறிய பார்க்குறாங்க. அப்போ தான் மோசே ஆண்டரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். ஹல்லேலூயா. யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். அல்லேலூயா. பாருங்க, நீ கண்மையில் அடி அல்லது தண்ணீர் வரும்னு சொன்னார். அங்கே தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட எது அடைக்கப்பட்ட போல இருக்குது, எது இல்லாமல் போல இருக்குது, ஒருவேளை இங்கே கலங்கி கொண்டிருக்கலாம். அது குறித்து முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் சமத்தில் அவன் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. ஆண்டத்தில் கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கற்பாறையிலிருந்தே தண்ணீரை வரவழைப்பார்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஏன் அப்படி கேள்வி கேட்காதுங்க. ஆண்டவர் செய்த காரியங்கள் நன்றி சொல்லி ஆண்டவர் அற்புதங்களை எதிர்பாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா. கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைப்பானா, ஒருவேளை இங்கே எதிர்பார்த்துக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எது கடினமாக அன்றே வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லைன்னு சொல்லி அன்ற கற்பாறை போல் இருக்குமானா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணாப்பா. ஆண்டவரே, அந்த கடினமான சூழ்நிலை மாறி அற்புதங்களை செய்யுங்க. இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லாம் எங்கள் முறுமுறுப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. அதுக்கு மாறாக நன்றி சொல்ல உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரமிடித்த நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு போகிறேன் பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.